இப்ப நம்ம பிரேயர் பண்ண போறோம். ஓ நமச்சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. இறை அருளும் குரு அருளும் எந்த துணைக்கும் எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நம்ம இன்னைக்கு பாக்குறது என்ன அப்படின்னா, முக்கியமான சாப்டர், அதாவது வாகனங்கள் 4ஆம் பாவத்தை பத்தி பார்க்க போறோம். வண்டி வாகனம், அதாவது வண்டி வாகனங்கள் நம்மளை சுமந்து செல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்க போறோம். 4ஆம் பாவம் காரகத்துவத்தை பார்க்கிறோம். அப்படின்னா சொகுசான வாகனங்கள் இருக்கு, பொருட்களை ஏற்றி போகக்கூடிய வாகனங்கள் இருக்கு. சொகுசான வாகனங்கள்ங்கிறது சுக்கிரன், பொருள்களை ஏற்றிட்டு போனா அது செவ்வாய். இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சுக்கிரனை பார்க்கணும். வீடுனா சுக்கிரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப வீடு வாங்க போறோமா, அல்லது இடம் வாங்க போறோமா, அல்லது வண்டி வாங்க போறோமா, வாகனம் வாங்க போறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். உதாரணமாக ஆடம்பரமான என்ற வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயம் சுக்கிரன் என்ற ஆடம்பரமான வாகனம். அப்ப கனரகமான வாகனம் என்பது செவ்வாயை குறிக்கிறதுன்னு எடுத்துக்கணும். நம்ம உதயத்திலிருந்து கவிப்பு எங்க இருக்கக்கூடாதுன்னா 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடாது. 4ஆம் பாவத்தில் இருந்தால் நமக்கு என்ன செய்ய போறோம், வாகனம் வாங்க முடியாதுன்னு சொல்ல போறோம். வாங்க வேணான்னு நம்ம அறிவுறுத்த போறோம். அப்ப வாகனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டா அது வாகனமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, அப்படி நம்ம சொல்லணும். இப்ப துலாம் உதயம், உதயத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க, உச்சமாக இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யலாம், 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமா இருக்கு, செவ்வாய் உச்சமா இருக்கு. இவர் வாகனம் வாங்கணும்னு சொல்றாரு, வாங்கலாமா வேணாமா? நீங்க என்ன அறிவுரை சொல்லுவீங்க? தாராளமா வாங்கலாங்க. பாரம் சோக்க வாகனங்களே வாங்கலாம். அப்ப வாகனம் வாங்கலாம், கனரக வாகனமா தான் வாங்குவாங்க. ஆடம்பரமான வாழ்க்கை சொகுசான வாகனமா வாங்கக்கூடாது, கனரகமான வாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க வாகனம் மட்டும் வாங்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா வாகனம் மட்டும் வாங்கினா ஓகே சொல்லிடணும். சரியா? அவர் விவரிச்சு கேட்டா விவரிச்சுக்கான பதில சொல்லணும். சரி, உதயத்தை நோக்கி 8ஆம் வீட்டின் அதிபதி வருது. அப்ப வாகனம் வாங்கலாமா வேணாமா? அப்ப வாங்கினா வாகனம் விபத்துக்கு ஆளாகும். சரிங்க ஐயா. இப்ப உதயத்தை நோக்கி 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயோ இல்ல சுக்கிரனாவோ வந்தா, யார் வந்தாலும் அது அது உள்ளங்கம் தானே. உள்ளங்கம் தான். சரி சரி. 8ஆம் வீட்டின் அதிபதியாக இருந்தாலே நமக்கு அது ஒரு துன்பத்தை தரப்போகிறது. 8ஆம் பாவம்ங்கிறது 8 ராகுக்கு சமம். 8 பாம்பு, அதாவது கவிப்புங்கிறது 8வது வீடு. அப்ப கைப்பி வந்துடக்கூடாது. 4ஆம் பாவத்துல கைப்பு இருக்கக்கூடாது, உதயத்திலையும் கைப்பு இருக்கக்கூடாது, வாகன கிரகங்களிலேயும் கவிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு எடுக்கணும். ஒருத்தர் கேட்கிறாரு, செவ்வாய் நீசமா இருக்கு, ஒரு வீடு கட்டணும்னு வர்றாரு, ஒரு இடம் வாங்கணும்னு வர்றாரு, ஒரு பூமி வாங்கணும் வர்றாரு, நீங்க என்ன சொல்வீங்க? தகுதி குறைவா இருக்கு. விவசாய பூமி வாங்கக்கூடாது. பொதுவாகவே 4ஆம் பாவத்திலேயோ செவ்வாயோ கவிப்புல இருந்தால் நம்மளை சுமக்கக்கூடியது வாங்கக்கூடாது அப்படின்னு. இப்ப உதயத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. உதயத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. ஒருத்தர் ஒரு இடத்த நான் விற்கணும்னு சொல்றாரு, அவர் வித்துட்டு வந்துதான் நம்மகிட்ட சொல்லுவாரு. இழந்ததுக்கு 12ஆம் பாவத்துக்கு போயிடுச்சு, அப்போ ஒரு பொருளை இழந்துட்டாரு, வித்துட்டாரு, விரயம் பண்ணிட்டாரு அப்படின்னு இருக்கணும். அப்ப நமக்கு புரியுதுல, ஒரு இடம் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும்,
அப்படின்னா இப்ப உதயத்தை நோக்கி ஐயா ஆ, ஐயா இப்ப வாகனத்தை பாத்தீங்கன்னா இப்ப 12ஆம் வீட்டுல வந்து இப்ப 4ஆம் வீட்டு அதிபதி போய் 12ல இருக்காருன்னு வச்சுங்க. சரி இப்ப 4ஆம் வீட்டு அதிபதியே உங்களுக்கு சுக்கரனாவோ இல்ல செவ்வாயோ வராங்க 12ல இருக்கிறாருன்னும் போது ஆம்புலன்ஸுக்கு செட் ஆகுங்களா அது அந்த அமர ஊர்திக்கு? எப்படி சொல்றீங்க? 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து 12ல போயிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. ஆ, அதை நம்ம ஆம்புலன்ஸுக்கு எடுத்துக்கலாங்களா? அந்த பிணம் எடுத்துட்டு போற வண்டி, இறுதிச் சடங்கு கொண்டு போற வண்டி அதை எடுத்துக்கலாங்களா? அதை பிசினஸா பண்றாங்க, அவங்களுக்கு அது செட் ஆகுங்களா? அவர் வந்து கேட்கிறாரு, ஐயா நான் வந்து ஒரு ஆமா. அமர ஊர்தி வாங்கலாம்னு இருக்கேன் ம் அப்படின்னு சொன்னாருன்னா கண்டிப்பா அந்த 8ஆம் வீட்டின் அதிபதியோ 12ஆம் வீட்டின் அதிபதி தானே வருவாங்க. ம் ம் ம். அப்ப வரும்போது உதயாதிபதி நல்லா இருந்தாருன்னா 4ஆம் வீட்டின் ம். அதிபதி நல்லா இருந்தாருன்னா வாங்குன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்க எதை சொல்றீங்களோ எதை கேட்குறீங்களோ அதை அது கேட்கும் சொல்லும்ல. சரிங்க ஐயா. கேட்குமா கேட்காதா? கேக்குங்க ஐயா. ஒருத்தர் ஒரு இடம் வாங்கணும்னு சொல்றாரு, ஒரு இடம் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும்னு வந்து சொல்றாரு. சொல்லும் போது நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னது? உதயம் 4ஆம் வீடு அதிபதி 4ஆம் அதிபதி உதயமும் 4ஆம் இடம். கவிப்பு. இப்ப உதயத்தை நோக்கி சனி வர்றாரு, ஐயா நான் வந்து ஒரு பழைய வீடு வாங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னா என்ன செய்யலாம்? சரின்னு வாங்கலாம் சொல்லலாம். ஐயா. வரலாம். ஆமா. வாங்கலாம். சரி எனக்கு பூர்வீக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. 5ஆம் வீட்டு அதிபதி உதயத்தை நோக்கி வருங்க ஐயா. ஆ? பூர்வீகத்துல வீடு கட்டணும் சொல்றேன். சனியோ 5ஆம் வீட்டின் அதிபதியோ வந்திருந்தா அவர் என்ன கேட்க போறாரு? பூர்வீகத்தை பத்தி பூர்வீக கேட்கிறாருன்னு அர்த்தம். ஓகே ஓகே. பூர்வீகத்தை பத்தி கேட்கிறாருன்னு அர்த்தம். ஐயா உதயத்துக்கு 6வது இடத்துல கவிப்பு இருந்தா? உதயத்துக்கு 6ஆம் இடத்துல கவிப்பு இருந்தா இப்ப 8ஆவதுனாக்கா விபத்தோ இல்ல ஏதோ நடக்கும்ன்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல என்ன சொல்றது ஐயா? கடனாக போறீங்கன்னு அர்த்தம். கடன் வாங்கி ஓ, வண்டி வாங்க கூடாது. கடன் வாங்கி தான் வாங்குவாரு அப்படின்ற மாதிரி கடனே சொல்லணும். வாங்க போறாருன்னு அர்த்தம் 8ஆம் பாவத்துல இருந்தா. ஓ, ஓகே ஓகே ஐயா. ஓகே. 8ஆம் பாவம்னா கடன், வம்பு வழக்கு. அப்ப ஒரு வாகனம் வாங்கினாருன்னா வம்பு வழக்குல மாட்டிக்கிடுவார் இல்லையா? ஒரு ஆமா ஐயா. ஆமா ஐயா. அதனால ஏற்படக்கூடிய பிரதி பலனை பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறத கவிப்பு காட்டுமா காட்டாதா? கவிப்பு அதை சுட்டி காட்டுறது. இப்ப உதயத்தை நோக்கி சனி வருது, உதயத்தை நோக்கி சனி வருது. சரிங்க ஐயா. அப்போ உதயத்தை நோக்கி பழைய சனி வண்டி வந்தாருன்னா என்ன செகண்ட் சொல்லணும்? ஹேண்ட்ல வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லணும். உதயம் நோக்கி சனி வந்துச்சுன்னா பழைய வண்டி வாங்குங்க, புதுசு வாங்கிறாதீங்க. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கட்டுறது மாதிரி இருக்கிறது நல்லது. செகண்ட் ஹேண்ட் வாங்குங்க. அதுவே சனி வந்து 6 8 12 குறிவரா இருந்தா உதயத்தை நோக்கி வரும்போது பழைய வண்டி வேணாம் வேணுமா? வாங்கினீங்கன்னா மாட்டிக்கிருவிய ஓகே ஓகே. அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. இந்த இஎம்ஐ மூலியமா எல்லாம் வாங்குறாங்க, அது எப்படி ஐயா? எந்த 6ஆம் பாவம் தான் கிரகத்தை இஎம்ஐ. 6 அதுதான் கடன், இஎம்ஐ எல்லாமே சேர்ந்து வரும். ஆமா, ஓகே ஐயா. டியூல போய் எங்க வாங்கினீங்கனாலும் 6ஆம் பாவம் வந்துடும். 6ல கவிப்பு இல்லாம 6ஆம் வீட்டு அதிபதி வரும்போது வாங்கிடலாம். ஆமா, உதயத்தை நோக்கி வரும்போது 6ஆம் இடத்துல 6 இருந்தாலும் கடை வாங்கி தானே வாங்குவாரு. ம் ம் ம். இப்ப உதயத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து இப்ப கவிப்பு இருக்கு, நான் பூர்வீகத்துல வீடு கட்டலாம் இருக்கேங்க அப்படின்னு சொல்றாரு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவீங்க? கூடாது. கட்டக்கூடாது. பூர்வீகத்துல போய் நீங்க வீட கட்டக்கூடாதுன்னு சொல்றோம். இப்ப புரியுதா? புரிச்சா புரியலையா? புரியுதுங்க ஐயா. புரிஞ்சது. அப்ப ஐயா எதுவா இருந்தாலும் இப்போ உதயம் வந்து துலாம் உதயமாவும் ம். உள்கட்டத்துல வந்து இப்ப கோச்சாரத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 பேருமே ஒண்ணா நிக்கிறாங்க மகரத்துல. ம். இப்போ அவரு எந்த மாதிரி வண்டி வாங்குவாரு? வெளியே ஆறு இருக்கா? வெளிவட்டத்திலயும் சூரியன் இருக்காரு. வெளிவட்டத்துல சூரியன் இருக்காரு.
அவர் வந்து மகரத்துக்கு எத்தனாம் வீட்டின் அதிபதி? சூரியன். ஆஹ் அப்ப இவர் வண்டி வாங்கணும்னு சொல்றாருன்னா பார்த்து வாங்குங்க, திருட்டு வண்டியா இருக்கணும்னு சொல்லலாம் இல்லையா? 8வது இடம். ஆமா ஐயா. திருட்டு வண்டியை கொண்டு வந்து வித்துட்டு போயிடுவானா இல்லையா? ஓகே ஐயா. அப்ப கேஸ் 8ஆம் வீட்டு அதிபதியா வர்றதுனால திருட்டுன்னு சொல்ற மாதிரி சொல்லலாம். 8ஆம் பாவங்கிறது போலீஸ். ஓகே. அப்ப இந்த வண்டி வாங்கி உள்ளங்கத்துல மாட்ட போறான்னு தானே அர்த்தம். ஓகே ஓகே. ஆ? சரி ஐயா, சரி ஐயா. ஓகே ஐயா, புரியுது. புரியுதா புரியலையா? புரியுது ஐயா. ஐயா இது மாதிரி விற்கலாமான்னு கேட்டாங்களா, அது எப்படி சொல்றதுங்க? இது வந்து வாங்குறதுக்கு, இதை விற்கிறதுனா சில பேர் விற்கிறதுக்கு மூணாம் கேட்பாங்க. பாவம் வந்து விற்கிறது. ஆ 3ஆம் பாவம் விற்கிறது. அப்ப ஆரோடம் வந்து 3ல இருக்கணும். அப்ப ம்? ஆரோடமும் அந்த 3ல இருந்தா அது குறிகாட்டும் விற்கிறது. கண்டிப்பா. ஆரோட 3ஆம் பாவத்தில் இருந்தாலும் விற்கிறத காட்டுது. 3ஆம் பாவத்துல கழிப்பு இருந்தா விற்க மாட்டாரு. ஆ இப்ப உங்கள்கிட்ட ஒரு ஆரோட அனுப்பியிருக்கேன். ஈஸ்வர் வந்துருச்சா? பாத்துட்டேன். ஒண்ணு வந்திருக்கு. ஆ. இன்னைக்கு மாயாண்டியார் கோயிலுக்கு போயிருந்தேன். சரிங்க. ஒருத்தர் இன்னைக்கு பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு. ம். அவர் என்ன பண்றாருன்னா நம்ம திருநீர் எடுத்து என்கிட்ட கொடுத்து சாப்பிட சொன்னாரு. சரிங்க. நாட்டுல வச்சோம்னா திருநீர் சுவரிச்சு, ம். அதே திருநீர் அவர் கையில வாங்கிட்டு மறுபடியும் என்னமோ மந்திரிச்சு கொடுத்தாரு. அந்த இனிக்குது. ம். கொஞ்சம் தண்ணி எடுத்தாரு. ம். அந்த தண்ணியில வந்து கொஞ்சம் குடிக்க சொன்னாரு. அப்புறம் அதுக்கடுத்து தண்ணிக்குள்ள விரல விட்டு என்னமோ செஞ்சு சொன்னாரு. மறுபடியும் குடிக்க சொன்னாரு. தண்ணி இனிக்குது. ம். எனக்கு மந்திரம் தெரியும், ம். ம். எனக்கு இதெல்லாம் தெரியும், இது ம். மந்திர சக்தினால இது வருது அப்படின்னு சொல்றாரு. இது உண்மையா பொய்யாங்கிறதுக்கு ஒரு ஆர்வம் போட்டிருக்கேன். சரிங்க. இவர் செஞ்சதெல்லாம் உண்மையா பொய்யான்னு போட்டிருக்கேன். அதை பாரு. இது மாந்திரிகம் சம்பந்தப்பட்டதுங்க. ஆ? அது மாந்திரிகம் பயன்படுத்திருக்காரு. இல்ல இல்ல பொய். அந்த நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த ஆள் செய்யறதெல்லாம் உண்மையா பொய்யா? அது வந்து கலாணித்தனம் தான். எப்படி சொல்றாரு பாரு. லக்னத்துல குரு இருக்கு. இல்ல உதயம் நோக்கி சனி வர்றதுல புதிய நோக்கி சனி வரார். உதயாதிபதி 8ல இருக்கார். பாம்பு வந்தா பெரும் பொய். இல்ல உதயத்தை நோக்கி சனி வந்தாலே பொய். பொய். உதயாதிபதி 8ல இருக்கார். 2வது இது. அந்த 9ஆம் இடம் வந்து கவிப்புல மாட்டியிருக்கு. அவர் நல்ல குருனா கவிப்புல மாட்டாது. இல்ல அப்ப இது செய்யறது பூரா போலித்தனம்னு அர்த்தம். ஆமா, அதாவது மாந்திரிகம் அந்த மாதிரி. எப்படி செஞ்சிருப்பாரு? ஒரு பெண் தெய்வத்தை வசியம் பண்ணி செஞ்சிருக்காரு. அப்படிலாம் சொல்லப்படாது. நல்லா கவனிக்கணும். ஒரு வேப்பலை எப்படின்ட்டு வர சொன்னாரு. அந்த இலையை வந்து சாமிகிட்ட வச்சுட்டு அதை எடுத்து வந்து ஒரு இலையை சாதாரண இலையை சாப்பிட்டா கசக்குது. அவர் ஒரு இலையை எடுத்து நல்லா கசக்கி கொடுத்தாரு, இனிக்குது. நான் வந்து இந்த மாதிரி தீய சக்தி எல்லாம் எடுத்துருவேன், எனக்கு ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி உண்மையில இப்படி நடக்குமா அப்படின்னா, ஜாமக்கோள் நீ சொல்லு அப்படின்னு சொல்ற. சரிதானா? சரி. அது எப்படி செய்யலாம்னா, நல்லா கவனிங்க. ஒரு ஆள் வந்து தாய்லாந்துல போய் நான் கத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கை இருக்குவாரு, இந்த கையில தட்டுனான்னா அப்படியே திருநீர் விழுகுது, அப்படியே சந்தனம் விழுகுது. இது எப்படியா செய்யறான்னா, ஒரு சின்ன உருண்டை மாதிரி உருட்டி பாக்கெட்ல போட்டிருக்கான். இந்த கையில வச்சுக்கிட்டு தப்புன்னு அடிச்சோன்னா உடஞ்சிருமா, அதை எடுத்து அப்படியே கொடுக்குறான். அதே மாதிரி இவன் பாக்கெட்ல ஏதாவது ஒரு ஜீனி மாதிரி ஒண்ணு போட்டு அதை எடுத்து
தசைக்கு கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாங்கய்யா. அப்படியும் இருக்கலாம். ஏன்னா இவருக்கு தொழில் ஸ்தானத்துல கேது இருக்கு. கேது தொழில் ஏமாத்தாதுங்க, இருக்கலாம். சரி, நீங்க வாங்க, நான் கத்துத்தரேன். ஆரோட வேற 12ல இருக்கு. ஆமா, சரி. இப்படி ஜாமக்கோலை போட்டோம்னா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஐயா ஆனா உதயத்துல சந்திரன் இருக்காருங்க ஐயா, அவர் வச்சுட்டீங்க கணக்குங்கிறது. உதயத்துல சந்திரன் இருக்காரா? ஆமாங்க ஐயா. எந்த போறாரு? அவர் 9ஆம் அதிபதி, இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி. அதாவது 9ஆம் வீட்டு அதிபதி வந்து கவிப்பு அதிபதியா வராரு. வந்திருக்கிறவர் ஆன்மீகம் சம்பந்தமா வந்திருக்காரு. ஆனா அவர் கவிப்பு அதிபதியா வந்ததுனால அவர் நேர்மையான ஆளா இல்லாம வந்திருக்காரு காட்டுது. சரிங்களா ஐயா? ஐயா வணக்கம் ஐயா. இது கண்கட்டி வித்த ஐயா. இதன் பேர் கண்கட்டி வித்தமாங்க. கண்ணை கட்டுறானா வாயை கட்டுறானா? பொய்யா உண்மையா? பொய் தானா? பொய் தான். நான் சொன்ன விதி பொருந்துங்களா ஐயா? 9ஆம் வீட்டு அதிபதி ஆன்மீகம் குறிப்பிடுது, ஆனா அதுல கவிப்பு இருக்கு. அந்த கவிப்பு அதிபதியே உதயத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. வந்திருக்கிறவரு உண்மையான ஆள் கிடையாது, கவிப்பு அதிபதி. அவர் பொய்யர்ந்து காட்டுது. நீங்க எப்படி சொன்னாலும் உண்மை. உதயத்தை பாருங்க, உதயாதிபதி எங்க இருக்காரு, உதயத்தை நோக்கி யாரு வர்றா அப்படி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடறோம்ல. இப்போ ஒண்ணு அனுப்பியிருக்கேன், இன்னைக்கு பார்த்த ஒரு ஆர்வம் பாருங்க. பாம்பு. இது என்ன கேள்வினா, நல்லா கவனிங்க. இப்ப என்ன கேள்வினா, ஒரு அம்மாவுக்கு முடியாம இருக்கு, அந்த அம்மா பிழைக்குமா போயிருமா? சாக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா 12ஆம் இடத்துல உதயாதிபதி 12ல வந்து பாம்பு இருக்கிறாரு. பாம்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க சித்திரவதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, தவிர சாவறது இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு சொல்லலாம் ஐயா. உதயாதிபதி எங்க இருக்காரு? உதயாதிபதி வந்து பாத்தீங்கன்னாக்கா உதயாதிபதிக்கு 12ல பாம்பு. 5ல இருக்காரு. உதயாதிபதி 5ல இருக்காரு. உசுரு இந்த ஜாதகத்தினுடைய அந்த உதயாதிபதி இல்லையா 4ல இருக்காரு. அவர் 148 டிகிரில இருக்காரு, சிம்மத்துல இருக்காரு, 4ல திக்பலத்துல இருக்காரு. கண்ணியை தாண்டிட்டாரு, ஆயுள்காரகன் கவிப்புல இருக்காரு. சுக்கிரன் சார், உதயாதிபதி சுக்கிரன் இல்லையா? 5ல கண்ணில நீச்சமா இருக்காரு. சிம்மத்துல இருக்காரு, நல்லா பாருங்க, சிம்மத்துல இருக்காரு. சந்திரன் தான் கவிப்பு சந்திரன சிம்மத்துல கடைசியில 28 டிகிரில இருக்காரு இல்லையா? ஆமா, இன்னும் அடுத்து உள்ள போயிருவாரு. ஆமா, அவர் சிம்மத்துக்குள்ள போயிட்டாருங்க. உதயத்துக்கு சிம்மத்துல விட்டு கன்னிக்கு போயிருவாரு இல்லையா? இல்ல அவர் வந்து உதயாதிபதி வந்து சிம்மத்துக்கு போயிட்டாரு, கன்னியை விட்டு. ஆமா, அவர் திக்பலத்துல வர இருக்காரு, போயிட்டாரு. ஆனா 3ஆம் இடத்துல யார் இருக்கான்னு பாருங்க. 3ஆம் இடத்துல சனி கவிப்புல மாட்டிருக்காரு. ஆயுள்காரையும் கவிப்புல மாட்டிருக்காங்க. ஆமா, 3ஆம் இடம் தான் உப ஆயுள். செத்து பிழைக்குது இந்த அம்மா. இப்ப கவிப்பு ஐயா, இப்ப கவிப்பு வந்து சனியை தாண்டி தானே இருக்கு, அது கவிப்புல இருந்து எடுத்துக்கலாங்களா? டிகிரி பார்க்கும்போது கவிப்போட எல்லைக்குள்ளதான் இருக்கு. கவிப்பு வந்து முன்னும் பின்னும் தாக்கத்தான் செய்யும். ஓஹோ, அப்ப கவிப்பு வந்து அப்ப சந்திரனை கவிக்கல 45 டிகிரில. ஐயா, சனியும் ராகு காலம் முன்னா தானே இருக்கு. ஆமா, இந்த அம்மா வந்து மரணத்துக்கு பக்கத்துல இருக்கீங்க, ஆனா இப்போதைக்கு மரணிக்காது. ஆனா மரணம் வந்து அந்த அம்மாவுக்கு மரணம் வந்து இது பௌர்ணமி தாண்டிடுச்சுன்னா தப்பிக்கும், இல்லைன்னா இல்லையா? ஆமா ஆமா, இந்த பௌர்ணமி இருக்கு இல்லையா? ஆமா, பௌர்ணமி தான். இந்த சந்திரன் உள்வட்ட சந்திரன் எங்க இருக்காரு? உள்வட்ட சந்திரன் உதயத்துல இருக்காரு. உதயத்துல இருக்காரு. அவர் கவிப்புக்கு போகும்போது மாட்டிக்கிடுவாரு இல்லையா? ஆமா, ஆமாங்க. அவரோட நிகழ்காலத்தை காமிக்குது, மேல் பாதியில இருக்கு. நிகழ்காலமா கடந்த காலத்து? கடந்த காலத்து கட்டது. 12ஆம் பாவம்
அந்த அம்மாவுக்கு ஆ, 12ஆம் அப்ப மோட்சம் வந்து ஆ, அந்த அம்மாவுக்கு நெருங்கித்தானே இருக்குங்கிறத காட்டுது இல்லையா? மரணம் பக்கத்துல இருக்குன்னு சொல்லுது. ஆஹ் ஆ. இப்படி எல்லாம் இன்னும் 2 எடுக்கலாம். மாத காலத்தில் மரணம் அடையலாம்னு சொல்லுது. அதாவது 2 நாளா கூட இருக்கலாம். ஆமா பௌர்ணமி தாண்டணும். ஆமா. இப்ப ஐயா புரியுதா? புரியுதுங்க ஐயா. இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட், நம்ம மக்களுக்காக அவங்க சார்பா நான் கேள்வி கேட்கிறேன் ஐயா. ம். இப்போ ஆருடம் வந்து ஒரு டிகிரி, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி நகருது அப்படிதானீங்க? ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி ஆகுது. அதே மாதிரி கவிப்பும் ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி தானீங்க நகரும்? ஆமா, கவிப்பு ஆருடம் ஒரே ஒரே தன்மையில தானே இயங்கும். ஒரே மூமெண்ட்ஸ் தான். இப்போ 5 நிமிஷத்துக்கு 30 டிகிரி கடக்குது, அப்படி ஆருடம் கடக்குதுன்னா அதே மாதிரி 5 நிமிஷத்துக்கு 30 டிகிரி தானே கவிப்பும் கடக்க முடியும். ஆமா, 45 டிகிரி எப்படி கவிக்க முடியும்? இல்ல அவரு அந்த அந்த ஜாமத்துக்குள்ள அது அது ஜாமத்துல இருக்கு, ஆனா அதோட பாதிப்பு வந்து அந்த 30 டிகிரிக்குள்ள தானே இருக்கும். அடுத்து மறுபடியும் அதே இதுக்குள்ள அடுத்ததுக்குள்ள போகலாம், அதுக்கு முன்னாடி போகலாம், பின்னாடி போகலாம், எங்க வேணாலும் போகலாம்ல. எங்க வேணாலும் போகலாம். ஆ ஜாமத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க கவிப்பு. சரிங்க. அந்த டிகிரி வேணும்னா அதுக்கு 30 டிகிரியா இருக்கும். அதோட வீரியம், அதோட தாக்கம் அப்படி இருக்கு. அது தாண்டிடுச்சுன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும், அப்படி வச்சுக்கலாம். 45 டிகிரிக்குள்ளேயும் ஒரு ஜாமம் இருக்கு. ஆமா ஜாமம் இருக்கு. அந்த ஜாமத்துக்குள்ள போகும்போது அது பவர் செய்யத்தான் செய்யும். சரிங்க. அதான் இப்ப வந்து கவுத்து இருக்கிறது வந்து சந்திரன் கையா கவுத்து இருக்கு. சந்திரன் 3 உபாயில் கூட தானே. அதே மாதிரி சந்திரன் உள்வட்ட சந்திரன் வந்து யமகண்டத்துல மாட்டிருக்காரு பாருங்க. வேற எங்க உள்வட்ட ஆயில் 3 உப ஆயில். ஆமா ஐயா. இன்னொரு கேள்விங்க. ம். ஆருடம் வந்து முன்னோக்கி போகும், இது நம்ம மக்களுக்காக. கவிப்பு வந்து எப்படிங்க, ரிவர்ஸ்ல போகுமா, எப்படி போகும்? அதாவது ரிவர்ஸ்ல இருந்து முன்னாடி வருமா, முன்னாடி இருந்து பின்னாடி போமா? பின்னாடிதான் போகும். பின்னாடி இருந்து முன்னாடி போகும். கட்டம் போடு, கட்டம் போடு. 12 கட்டம் போட்டுக்காங்க. 12 கட்டம் போட்டுக்காங்க. சும்மா உதயம் போட்டுக்காங்க. ஆருடம் வந்து மீனம்னு போட்டுக்காங்க. இப்ப வந்து எந்த வீதி? எந்த வீதி? இப்ப வந்து மிதன வீதி. மிதன வீதி போய்கிட்டு இருக்கீங்க. மிதன வீதினா இப்ப ஆர்வடத்துல இருந்து மீனத்துல இருந்து மிதனம் வரை என்ன எத்தனை ராசி? 4. சரி, அப்ப உதயத்திலிருந்து 4ஆம் இடம் கவிப்பு எங்க இருக்கும்? விருச்சிகத்துல இருக்கும். கன்னியில தானே சொன்னீங்க. சிம்ம உதயம் சொன்னீங்க. சிம்மத்துல இருந்து 4ஆம் இடம் விருச்சிகம் தானீங்க. சிம்ம உதயமா கன்னி உதயமா? சிம்ம உதயம் தான் சொன்னீங்க. சிம்மம் தான் போட்டுப்போம். சிம்ம உதயமா வச்சுக்க. சிம்ம உதயம்னா எங்க இருக்கும்? கவிப்பு 4ல இருக்கும், விருச்சிகத்துல. விருச்சத்துல இருக்கும். ஆரோட எங்க இருக்கும்? ஆரோட நீங்க மீனத்துல சொல்லிருக்கீங்க, மீனம் போட்டாச்சு. மீனம் போட்டாச்சு. இப்ப ஆரோட வந்து 10 டிகிரி இருக்கு. சரி, எழுதிக்க. அப்ப கவிப்பு எத்தனை டிகிரி இருக்கும்? கவிப்பு 20 டிகிரில இருக்கும். 20 டிகிரில இருக்கும். 20 டிகிரி எழுதிக்க. போட்டாங்க. இப்ப கவிப்ப வந்து 13 டிகிரின்னு போடு. இன்னொரு கட்டம் போடு, இன்னொரு கட்டம் போடு, இன்னொரு கட்டம் போடு. அதே மாதிரி மீனத்துல ஆருடமும் விருச்சகத்துல கவிப்பு போட்டுக்க. மீனத்துல வந்து ஆருடத்தை 15 டிகிரின்னு போடு. இது எத்தனை டிகிரி இருக்கும்? அதே 15 இருக்கும். சரி, இப்ப அதே இதுல அதை வந்து 20 டிகிரி போற ஆருடத்தை. அப்ப இது 10 டிகிரில இருக்கும். 10 டிகிரி இருந்தா எப்படி போகும்? ஆரோட கவிப்பு எப்படி போயிட்டு இருக்கு? அதான் ரிவர்ஸ்ல வந்து முன்னாடி, அதான் பின்னாடி இருந்து முன்னாடி போயிட்டு இருக்கு. ஆரோடம் முன்னாடி போயிட்டு இருக்கு.
கவிப்பு ம். எப்படி போகுது? பின்னாடி இருந்து முன்னாடி போயிட்டு இருக்கு. ஐயா ராகுக்கு இது மாதிரி பின்னாடி பக்கமே போறாரு. பின்னாடி பக்கம் போறாரு. சரி, இப்ப வந்து ஆருடத்தை 26 டிகிரி போடு. கவிப்பு 4 டிகிரி வருங்க. கவிப்பு எங்க வந்துருச்சு? 4 டிகிரி 4 டிகிரி 4 டிகிரி 4 டிகிரி. பின்னாடி வந்துட்டாரா? ஆமாங்க. ஆமாங்கய்யா 26 டிகிரி கடந்து இங்க பின்னாடி வந்துட்டாரா? ஆமா. ஆமாங்கய்யா. சரி, இப்ப ஆருடத்தை 29 டிகிரி போடு. 1 டிகிரில நிப்பாருங்க ஐயா கவிப்பு. கவிப்பு 1 டிகிரில இருப்பாரு. இப்போது கவிப்பு வந்து வெளியே வர போறான்னு அர்த்தம். இப்ப இது 30 டிகிரி ஆனா அவர் கவிப்பு என்ன செஞ்சிருவாரு? ஜீரோல வெளியே போற வந்துருவாரு. போறான். துலாத்துக்கு ஜீரோல ஜீரோல துலாத்துக்கு இங்க 30 டிகிரி வந்துட்டாருன்னா இங்க என்ன செஞ்சிருவாரு? துலாத்துக்கு வந்துருவாரு. துலாத்துல ஜீரோ துலாத்துல வந்துரும். 0 டிகிரில இருப்பாரு. ஆமா. சரியா? ஆமாங்க. சரி, இப்ப வந்து டக்குன்னு ரிஷபத்துக்கு வந்து 1 டிகிரிக்கு வந்துட்டாரு. ஆருடம். ஆருடம் அது 24 டிகிரில இருப்பாரு. 29 டிகிரில இருப்பாரு. 29 டிகிரில இருப்பாரு. ஆமா. இப்ப எப்படி போகுதுன்னு பாரு. ஐயா இன்னொரு டவுட்டுங்க. ஆ. இப்போ கன்னி வரைக்கும் மேல் நோக்கி அப்படியே இறங்கிக்கிட்டே வருவாரு. உதயம் சரி, ஆருடம் சரி, கவிப்பு சரி. கன்னில இருந்து எப்படிங்க அடுத்த அவங்க பயணம் பண்ணுவாங்க அடுத்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும்? இதே மாதிரிதான் பயணம் செய்வாங்க. கீழ இருந்து மேலதான் இறங்கி போவாங்க. எப்படின்னாலும் சரி. இப்ப வந்து ஆ. இப்ப அதாவது இங்க பாரு, ம். இது ஆருடம். சரிங்க. இது இப்படி வருது. ம். நல்லா பாரு, இது இப்படி வருது, அப்படி. இது இப்படி போகுது. ரெண்டும் போய் ஒண்ணு தருமா இல்லையா? ஆமா. ரெண்டுமே ஒரே திசையை நோக்கித்தான் போகுது. ம். ம். இது வந்து இப்படி சுத்தி வருது, இது ம். இப்படி போகுது. ஆ. ஆ. இப்ப போகும்போது இப்ப வந்து இப்போ ரிஷபத்துல உதயம் இருக்காருன்னு ஆருடம் இருக்காருன்னு வச்சுக்கா. ம். ரிஷபத்துல ஆருடம்னா சிம்ம உதயம்னா எங்க இருப்பாரு? கன்னியில இருப்பாரா? ஆமாங்க. ம். சரி, மிதுனத்துல ஆருடம்னா கவிப்பு எங்க இருப்பாரு? சிம்மத்துல இருப்பாரு. சரியா? சரிங்க. சரி, இதே ஆருடம் வந்து கடகத்துல இருந்தா சிம்ம உதயத்துக்கு எங்க இருப்பாரு? கவிப்பு 11 இருப்பான். 2 பேரும் கவிப்புல இருப்பாங்க. இது ரெண்டு பேரும் ஒரே ராசிக்கு இருப்பாங்க. வருவாங்களா? ஆமா ஆமா. ஆமாங்க. இப்ப ஆருடம் வந்து அங்க வந்து 2 டிகிரில இருந்தா கவிப்பு எத்தனை டிகிரில இருப்பாரு? 28 டிகிரில இருப்பாரு. சரி, ஆருடம் 5 டிகிரில இருந்தா கவிப்பு எத்தனை டிகிரில இருப்பாரு? 25 டிகிரில இருப்பாரு. கவிப்பு 15 டிகிரில இருந்தா ஆருடம் எத்தனை? ஆருடம் 15 15 டிகிரி. டிகிரி. இவர் எந்த டிகிரில இருப்பாரு? 15 டிகிரில இருப்பாரு. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சந்திப்பாங்களா? ஆமா. இப்ப புரியுதா? புரியுதுங்க, புரியுது. எப்படி ஈஸியா எடுக்கிறோம் பாருங்க. ம். வேற என்ன சந்தேகம்? ஐயா எனக்கு என்ன பண்ணா, இப்ப கவிப்பு வந்து 8 டிகிரில இருக்காரு. 25 டிகிரில வந்து ஒரு ஜாமக்கோள் இருக்கு. ஒரு கவிப்பு ஐயா, ஜாமக்கோள் வந்து எந்த டிகிரில இருந்தாலும் அந்த ஜாமக்கோளை நோக்கி போறாருன்னு வச்சுக்கோங்க. போகும்போது அங்க இருந்து அவரு அந்த போகும்போது அவரு ஆருட ஜாமக்கோள் இருந்தாருன்னா அவரை கவிச்சுத்தானே போவாரு. ஆமாங்க, ஏன்னா அவரு தாண்டிடுறாருல்ல, ஜாமக்கோளை தாண்டிடுறாருல்ல. இப்ப கடகத்துல வந்து சனி வந்து 103 டிகிரில இருக்காரு. ஆனா கவிப்பு வந்து 8 டிகிரி, ஜாமக்கோளை கடந்துட்டாரு. அப்போ வந்து அந்த பாதிப்புல இருந்து ஜாமக்கோள் வெளியே வந்துச்சுன்னு அர்த்தம். அப்படித்தானே எடுத்துக்கணும். அதாவது ஜாமக்கோள் எப்படி போகும்? இடது பக்கமா. கவிப்பு எப்படி போகும்? அதுவும் அப்படிதான் போகும். அப்ப ரெண்டும் ஒரே மாதிரிதான் போகும். ஐயா, அது இது விரட்டிட்டு தானே போகும். கவிப்பை நோக்கிட்டு அதுவும் போகுது. ஒரு கவிப்புக்கு ஒரு 3 டிகிரிக்கு இங்கிட்டு இருந்தாலும் இங்கிட்டு இருந்துச்சுனாலும் கூட பின்னாடி இருந்தாலும் கூட அது பாதிப்பு இருக்கத்தானே செய்யும்.
பாதிப்பு இருக்கும். இருக்கும் இருக்கும். இப்ப புரிஞ்சுச்சா இப்ப அப்படின்னு? நீங்க இப்ப அனுப்பியிருக்கிற கட்டத்துல வந்து கவிப்பு வந்து சனியை தான் கவிழ்த்து இருக்கு. இப்ப சனியை கவிழ்த்தா என்ன அர்த்தம்? ஆயுள்காரன் தானே சனி. ஆமா ஆமா. இப்ப சந்திரன் வந்து ஆயுள் பங்கம் இருக்கா? மூணாம் பாவம் வந்து உபாயுள், அதுலயும் பிரச்சனை இருக்கு. அப்ப கடைசி காலத்துல இருக்காங்கப்பா, பாத்துக்கங்கன்னு சொல்லணும். இன்னும் 2 மாத காலத்துல அவங்க மரணிக்கலாம்னு சொல்லலாம். இல்ல, எப்பயோ அவங்களுக்கு வந்து மரணம் உறுதியாகப்பட்டிருக்குது, கடைசி காலத்துல இருக்காங்க அப்படின்னு இருக்கும். இப்ப புரியுதா? நம்ம இப்ப இது வரைக்கும் என்ன செஞ்சோம்? ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, 4ஆம் பாவத்தை பூரா என்னென்ன காரகத்தை இருக்கோ அது பூரா சொல்றோம். தாயி 4ஆம் பாவத்தில் தானே இருக்கு. அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சொல்லிட்டோம். இப்ப அப்போ ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருள் நல்லா இருக்குமா? ஒரு நபரை பார்க்கிறோம், அந்த நபர் நல்லவரா இருப்பாரா? இந்த நபர் நமக்கு நன்மை செய்வாரா? இவர் உண்மை பேசுறாரா? அப்படி எது கேட்டாலும் நமக்கு என்ன செய்ய போகாது? 4ஆம் இடம் தான். 4ஆம் இடத்தை பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஐயா இதுக்கும் 6, 8ன்னு வந்துருச்சுனாக்கா அதுவும் நம்ம வாங்கக்கூடாது, பண்ணக்கூடாதுல்ல ஐயா? எதுக்கு? உதயமும் ஆருடமும் 6, 8 வராங்க, வேதையா வராங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு வாகனம் அந்த காரியமே செய்யக்கூடாது. ஆரோட வேதை வரக்கூடாது. வாங்குறதை இப்போதைக்கு நிறுத்திடணும். ஆமா, போய் உங்க குலதெய்வத்தை கும்பிட்டு வாடான்னு சொல்லணும். ஜாதகமே பார்க்க கூடாது, ஆரோடமே சொல்லக்கூடாது. 8 பார்த்துட்டாக்கா நம்ம வேண்டாம், நீங்க கிளம்புங்க அப்புறம் வாங்கன்னு சொல்லி. ஐயா இப்ப இது எல்லாத்துக்கும் போட்டுமா ஐயா? இப்ப ஒரு வேலை விஷயமா போறாங்க, வேலைக்கு 6ஆம் 6ல வரும், அப்ப அது நல்லா எடுத்துக்கலாங்களா ஐயா? அதை வச்சு பலன் சொல்லலாமா? அப்ப அந்த நேரத்துக்கு வேலைன்னு கேட்கும்போது சனி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும், 6ஆம் வீட்டின் அதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும் இல்லையா? உதயாதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும். ஐயா இருந்தாப்புல நீங்க எடுக்கணும். ஓகே ஓகே. புரியுதா? அப்படின்னு கேள்வியை வந்து புரிஞ்சுக்கிறணும். ஐயா அது கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க ஐயா. இப்ப 6ஆம் வீட்டு காரகத்துவமான கேள்விகள் என்னெல்லாம் கேட்பாங்க, 8ஆம் வீட்டு காரகத்துவமான கேள்வி எல்லாம் என்னென்ன கேட்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை அந்த 8ஆம் வீட்டு அதிபதியுடைய நிலையை வச்சு நம்ம பலர் சொல்லணும். அது மட்டும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா அப்படிதான் சொல்லணும். அந்த காரகத்துவ இந்த கட்டங்கள்ல இருக்கிற காரகத்துவ அடிப்படை இல்லாத கேள்வி கேட்கும்போது 6, 8, 12 போயிட்டு 6 உட்காந்தா காரகத்தை இத போயிட்டு சாமி கும்பிட்டுவாங்கன்னு அனுப்பி வச்சிடணும். ஆமா, அதாவது எதை பார்த்தாலுமே நம்பிக்கை, அது கேள்வி 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 கேள்விதான். இப்ப புரியுதா எப்படின்னு? யாராவது இடம் பற்றி வாகன பத்தி எது கேட்டாலும் சரி சொல்லிடணும். சரி, இப்ப இந்த பாடத்துல எது கேட்டாலும் சொல்லிடுவீங்களா? நாளைக்கு அப்ப என்ன படிக்க சொல்லணும்? உதயத்தை பத்தி படிச்சிடலாமா? இப்ப நாளைக்கு உதயத்தை பத்தி அனுப்பி விட்டுருவோமா? நாளைக்கு உதய பத்தி பேசுவோம். இன்னைக்கு ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு பாடத்துல 4ஆம் பாவ சம்பந்தமா? ஐயா இது சந்திரன் செவ்வாய் மட்டும் எனக்கு கனகர வாகனம் அப்படின்னு மாதிரிதான் கால்குலேஷனுங்களா? செவ்வாய் பொறுத்த வரையும் 2 வீலர் 4 வீலர் செவ்வாய் தான் கனகர வாகனம். ஓகே, இப்ப 2 வீலர் என்னங்க ஐயா? 2 வீலர் வந்து 3ஆம் வீட்டு. வணக்கம். என்னங்க 2 வீலர் வந்து சிறு தூர பயணம் ஐயா. 3ஆம் வீட்டுக்கு வருவீங்களா ஐயா? போன் பேசிட்டு இருக்காருங்க. சரி,
இல்ல வேணாம், மதுரையில வேற ஆளுல போடணும். மதுரையிலயா டாபிக் நல்லா இருக்கணும். அதே மாதிரி இவங்கள இந்த ஜெமினி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அவங்கள கூப்பிடலாம்ல, அவங்கள கூப்பிடலாம். மதுரையில யாரை கூப்பிடலாம்? நல்லா பேசணும். இவரு பாலமுருகன், பாலகுமாரன், சௌராஷ்டிரா பாலகுமார் நல்ல மனுஷன், அவரு நல்ல மனுஷன், அவரை கூப்பிடலாம்ல. போன் பண்ணி பாருங்க, அவரை கூப்பிடுங்க. சரி 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 சரி, கிளாஸ்ல இருக்கேன், அப்ப பேசு. ஐயா, செவ்வாயின்றது கனரக வாகனம், அதாவது 4 வீலர், பஸ், லாரி எல்லாமே வந்து செவ்வாயில வந்துருது. அதாவது பொருளை ஏத்திட்டு போறதெல்லாம் செவ்வாயா? ஓகே. சனிங்கய்யா, சனிதான் எல்லாமே கனரக. சனிங்கிறது வந்து பெரிய பெரிய பொருள் ஏத்துறாங்க இல்லையா? ட்ரக்கு சொல்றீங்க, ட்ரக்கு அந்த லெவல், லாரி அந்த மாதிரி அதெல்லாம் பெருசு பெருசு பெரிய வாகனங்கள்லாம் வந்து சனிதான். முடியாத பொருள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சனிதான் வரும். ஆனா இப்ப நிறைய இடத்துல முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா மினி டோர் தானே வாங்குறாங்க லோடுக்கு எல்லாம், அதனால கேட்டதுங்க. இல்ல, நம்ம இப்ப ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வாங்க போறவன் வந்து வண்டி கேட்கிறவன் அப்படிலாம் கேட்க மாட்டான் இல்லையா? பொதுவா வண்டி வாங்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் பிளாட் வாங்கணும்னா புதன், பிளாட்னா புதன், செவ்வாய்னா வந்து உங்களுக்கு வீடுன்ற மாதிரி வந்துருது. செவ்வாய்ன்றது பூமி. ஐயா, இப்ப 2 வீலர் வந்து உங்களுக்கு சிறு தூர பயணம்ன்றதுனால நம்ம அது 3ஆம் வீட்டுக்கு எடுத்துக்கலாங்களா ஐயா? 2 வீலர் சைக்கிள்லாம், 2 வீலர் சைக்கிள்லாம் அது சிறு தூர பயணம் எல்லாம் போறோம் நம்ம 2 வீலர்ல, அதனால அது 3ஆம் வீட்டுக்கு காரகமா எடுத்துக்கலாமா? 3வது வீட்டு காரகத்துவம் வந்து ஆட்டோ, 2 வீலரு இதை கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. சரிங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து கையிலே இருக்கிறது, அதெல்லாம் கைக்கும் காலுக்கும் தூர பயணம், ரொம்ப தூரம் போக முடியாது. ஆட்டோ எடுத்து மெட்ராஸ் போக முடியுமா? அதுக்கு பர்மிட் போட சொல்லுவாங்க, அதுக்கு பஸ்லயே போயிடலாம். இல்ல, அதெல்லாம் போக முடியாதியா, மிஷின் பூரா இதாயிரும். போக முடியாது. ஆமா ஆமா, இன்ஜின் சூடாகி சீஸ் ஆயிரும். வீடு வந்து சுக்கிரன் இல்லைங்க? இருக்கேன் ஆட்டோவில, மெட்ராஸ்ல இருக்கிற ஆட்டோக்கார முறை ஆட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க. சரி, அப்ப வந்து ஒரு வாகனம் வாங்குறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதாவது லேஅவுட் போட்டாயினாலே அது புதனா மாறிடும். ஒரு கோடு போட்டாயினா புதன் ஆயிருது. லேஅவுட்னா புதன் இல்லைங்களா ஐயா? ஆமா, அளவு 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 கணக்குல வந்துடும். அது கணக்கு எடுத்துட்டாங்கன்னா அது கணக்கு புதனுடைய கணக்குல போயிடும். நான் வந்து ஒரு புதன் பிளாட் வாங்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா புதனை பார்க்கணும். அவன் என்ன கேள்வி கேட்கிறானோ அதை நீங்க அப்படியே அதுக்கு தகுந்தாப்புல பேசுங்க. இல்லைங்க, மெஜரே எல்லாம் பேசுறது வந்து ஒன்னா இடம், இல்லைன்னா வீடு, இல்லைன்னா வாங்கினா பழைய வீடு வாங்கலாமா, புது வீடு வாங்கலாமா, இல்லைன்னா அபார்ட்மெண்ட் வாங்கலாமா, இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் பேசிக்கா இருக்கும். ஐயா, இப்போ ஒருத்தர் நான் வீடு வாங்க நிலம் இது பிளாட் வாங்கலாம்னு இருக்கேன், வாங்க முடியுமான்னு கேட்கிறாரு. ஆனா பிளாட் எல்லாம் அவர் பார்க்கல. உங்களுக்கு எந்த திசையில வந்து அந்த பிளாட் அமையும், இங்க போய் வாங்கலாம்னாக்கா அது எப்படி ஐயா பார்த்து சொல்றது? எந்த திசை அமையும்ங்கிறத கேட்பாங்க இல்லையா? இப்ப பாருங்க, திசையை பத்தி சொல்லும் போது இந்த ஜாமக்கோள்ல திசை உதாரணமா
மேசம் அப்படின்னா கிழக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஐயா? மேசம் அப்படின்னால எந்த திசையை சொல்றோம்? கிழக்கு. கிழக்குன்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு திசை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் திசை உண்டு. ராசிக்கும் திசை உண்டு. அந்த அது திக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? திக்கு அப்படின்னு சொல்றோம். எழுதிக்கங்க. 12 கட்டம் போட்டுக்கங்க. மேசம்னா கிழக்கு, ரிஷபம்னா தெற்கு, மேசம்னா கிழக்கு, ரிஷபம்னா தெற்கு, மிதுனம்னா மேற்கு. மீனம்னா வடக்கு. இப்ப மேல இருக்கிற 4 ராசியையும் மேல இருந்து மேல மீனை என்ன போட்டுட்டோம்? வடக்கு. வடக்கு. அதுக்கடுத்து கிழக்கு. கிழக்கு. அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கோம்? தெற்கு. அதுக்கடுத்து மேற்கு. மீனத்திலிருந்தே வடக்குல இருந்தே வந்துட்டோம். மீனத்திலிருந்தே வடக்கு எடுத்து என்ன வருது? கிழக்கு. கிழக்குக்கு என்ன அடுத்து வருது? தெற்கு, மேற்கு. தெற்கு வந்துருச்சு. இப்ப வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு 4 திசைகள் எழுதிட்டோமா? ஆமாங்க. சரி. இப்ப பாருங்க, கடகம் இருக்கு இல்லையா? கடகத்தை வடகிழக்குன்னு எழுதிக்கங்க. கடகத்தை வடகிழக்கு, ஈசானி மூலை. இப்ப 4 திசை எழுதிட்டோம். ஈசானி மூலை எழுதிட்டோம். அது வடகிழக்கு. கையை அங்க வடகிழக்குல வச்சுக்காங்க. அடுத்து இந்த வடகிழக்கு அடுத்து வடகிழக்க வந்து என்ன சொன்னோம்? கடகராசி. அப்ப சிம்ம ராசி வந்து கன்னிக்கு போயிருமா? அது அக்னிக்கு. சிம்மம் வந்து அக்னி. சிம்மத்துக்கு அடுத்து என்ன ராசி இருக்கு? கன்னி ராசி. கன்னி என்ன போயிரும்? தென்கிழக்கு போயிருமா? சரி. அதுக்கடுத்து என்ன இருக்கு? துலாம். துலாம். அது வடமேற்கு போயிருமா? அதுக்கடுத்து ஐயா சிம்மம் என்ன சொன்னீங்க? சிம்மம் ஐயா முத நீங்க 4 திசையை மனசுல வச்சுக்கங்கய்யா. சரி 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 சரி. இருந்து 4 திசையை அடைச்சிட்டீங்க. இது 4 கோணங்கள் தான் இருக்கு. சரி. 4 கோணம் இருக்கு. இப்ப பாருங்க, 4 திசை அடைச்சிட்டோம். இன்னி கடகராசிங்கிறது என்ன சொன்னோம்? வடகிழக்கு. வடகிழக்குங்கிறது ஈசானியமா? ஆமா. ஈசானியத்திலிருந்து அந்தந்த மூல ராசிக்கு போங்க. இங்க ராசியை சொல்லுங்க. உங்க மனசு வந்து மூளைக்கு போகணும். வடகிழக்கு அடுத்து மூளை என்ன வரும்? கடகத்துக்கு அடுத்து சிம்மம். தென்கிழக்கு வருமா? ஐயா சிம்மங்கிறது தென்கிழக்கு வருமா? கன்னியில தென்கிழக்கு சொல்லிருக்கீங்க ஐயா. அதை அப்படியே போர்டுல எழுதி போட்டுறீங்க, நாங்க அப்படியே எழுதிக்கிறோம். சரி, இங்க பாருங்க. இப்படி ஒரு ராசி கட்டை போட்டுக்கிறீங்க.
இங்க பாருங்க, இது வடக்கு. வடக்கு அடுத்து இது கிழக்கு. தெற்கு மேற்கு, அடுத்து தெற்கு, இது மேற்கு. நல்லா கவனிங்க, இது தெற்கு, இது தெற்கு, மேற்கு, கிழக்கு, வடக்கு. இப்ப பாருங்க, இது வடகிழக்கு. வடகிழக்குன்னா எந்த மூலை வரும்? இங்க தப்பா போட்டிருக்கேன் பாருங்க. தெற்கு, மேற்குல வருங்க ஐயா. இது மேற்கு, இது வடக்கு. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க, இது வடகிழக்கு. இதான வடகிழக்கு. ஐயா வடக்க மேல போட்டு தெற்கே கீழே போடுங்க ஐயா, அப்பதாங்க ஐயா சரியா வரும். வடக்க மேல போடுங்க, தெற்கே கீழே போடுங்க, அப்பதான் நம்ம டைரக்ஷன் சரியா வரும். ஒரு திசைய இப்ப அப்படி கூட போடுவோம். ஆமாங்க, எப்படி எப்படி இயற்கை அதே மாதிரி போடுவோம். ஆமாங்க ஐயா. இப்ப பாருங்க, இது தெற்கு. இது தெற்குக்கு மேல வடக்கா? ஆமாங்க ஐயா. இது கிழக்கா? கிழக்கு. இது மேற்கு. இப்பதாங்க ஐயா சரியா வரும். இப்ப பாருங்க, இந்த ராசி வந்து இப்ப வடக்கு ராசிங்கிறது நல்லா கவனிங்க. இந்த வடக்குங்கிறது எங்க போட்டிருக்கோம்? மீனமா? கிழக்குங்கிறது என்ன போட்டிருக்கோம்? மேசமா? ஆமா. அடுத்த ரிஷபம். இது ரிஷபம் மொத்தம். மிதுனம். இது மிதுனம். மொத்தம். இப்ப பாருங்க, இந்த ராசி என்ன கொடுத்துட்டோம்? வடக்கு. வடகிழக்கு கொடுத்திருக்கோம். வடகிழக்கு எங்க இருக்கு? அங்க இங்க இருக்கா? வடகிழக்கு. இது வடகிழக்கு. இது வடகிழக்கு எந்த ராசி? கடகம். கடகம். இது வடகிழக்கு. இப்ப இந்த வடகிழக்கு அடுத்த மூலை என்ன வரும்? வடகிழக்கு அடுத்த மூலை தென்மேற்கா? தென்கிழக்கு. தென்மேற்கு. தென்மேற்கு. வடகிழக்கு அடுத்து தென்மேற்கு தானே வரணும். தென்கிழக்குங்க அது. அதுக்கப்புறம் தான் இங்கேதான் தென்மேற்கு, இந்த பக்கம் தான். தென்கிழக்கு. 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 தென்கிழக்கு வந்து என்ன ராசி? சிம்மம். 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 சரி, அதுக்கு அடுத்து வடமேற்கு. வடமேற்கு. இங்க வருமா வடமேற்கு? வடமேற்கு. இது என்ன ராசி? கன்னி ராசியா? வடமேற்கு. ஐயா தென்மேற்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வடமேற்கு போகணும், அப்பதான் சரியாகும். ஐயா இது அவங்க வந்து நம்ம இந்த இது வந்து இதுக்கு வராது. எதுக்கு வராது? ஜாமக்கோல்ல இப்படி வராது. ஜாமக்கோல்ல இப்படி வராதியா? அவங்க கொடுத்தது இப்படித்தான் போட சொல்றாங்க. எப்படி போட சொல்றாங்க? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கா போட்டுக்கங்க. இத வடகிழக்குன்னு போட்டுக்கங்க. இந்த மூளைய பாத்துக்கங்க. இது 1வது மூளை. இது என்ன மூளை? வடகிழக்கு மூளை. இது வந்து வடமூளைக்கு எடுத்து அடுத்த மூளை என்ன மூளை வரும்? தென்கிழக்கு மூளை. மூளைக்கு அடுத்து என்ன மூளை வரும்? தென்மேற்கு. தென்மேற்கு எடுத்துக்கிறது என்ன வரும்? வடமேற்கு. இப்ப சரியா இருக்கான்னு பாருங்க.
ஐயா ஓகேங்க ஐயா, இப்ப புரியுதுங்க ஐயா. வடகிழக்கு, வடகிழக்கு எடுத்து தென்கிழக்கு, தென்கிழக்கு எடுத்து தென்மேற்கு, வடமேற்கு எடுத்து வடமேற்கு. மறுபடியும் இதே வந்துடணும். எதை? வடகிழக்கு, அதுக்கடுத்து தென்மேற்கு, தென்கிழக்கு ஐயா, தென்கிழக்கு தென்கிழக்கு, அடுத்து தென்மேற்கு, அடுத்து வடமேற்கு. இப்ப புரியுதா? இப்ப பாருங்க, இந்த வடமேற்குக்கு நேர என்ன இருக்கு? தென்மேற்கு ஐயா. இந்த வடமேற்குக்கு நேர, இந்த வடமேற்கு நேர தென்மேற்கு, இந்த வடமேற்கு நேர தென்மேற்கு இருக்கா? தென்கிழக்குங்க ஐயா. அது தென்கிழக்கு இருக்கு. வடமேற்கு, வடமேற்கு பக்கத்துல தென்கிழக்கு இருக்கு. இந்த மூலம் சரியா இருக்கா? ஆனா இதெல்லாம் இப்படி எல்லாம் அது வரல. ஆனா நான் அதுக்கு சொல்றேன், இப்படித்தான் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். நம்ம ஒருத்தர் கேட்கிறாரு, ஒரு இடத்துல எப்படி, எந்த இடத்துக்கு நம்ம வீடு வாங்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரி கிரகங்களுக்கு திசை இருக்கு இல்லையா? கிரகங்களுக்கு திசை இருக்கு. அப்ப சூரியன்னா கிழக்கு, சூரியன்னா கிழக்கு எழுதிக்கங்க. சூரியன்னா கிழக்கு, சுக்கிரன்னா தென்கிழக்கு, செவ்வாய்னா தெற்கு, ராகுனா தென்மேற்கு, சந்திரன்னா வடமேற்கு, குரு அப்படின்னா வடக்கு, புதன்னா வடகிழக்கு, கேதுனா தென்மேற்கு. இப்ப புரியுதா? குருவுக்கு வடகிழக்கு, புதனுக்கு என்னங்க சொன்னீங்க? புதன் தாய வடகிழக்கு, குருவுக்கு வடமேற்கா? வடக்கு. ஐயா சனிக்கு ஐயா. ஐயா சனிக்கு? சனி மேற்கு, செவ்வாய் தெற்கு. புரியுதா? அப்ப ஐயா புரிஞ்சுதுங்க ஐயா. அப்ப ஐயா நீங்க ஒரு சாட் ஒண்ணு அனுப்புனீங்கல்ல, ஒருத்தர் வந்தாரு, ஒரு போலிசாமியார் நேரத்துல வந்தாரு. நீங்க இப்ப சனி வந்து உதயத்தை நோக்கி வருது, அப்ப வந்து அவரு மேற்கிலேருந்து வந்திருப்பாருன்னு நம்ம சொன்னாங்களாயா? அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. அவன் அப்படி எந்த சொல்ல முடியுது. வாங்க போறான்னு சொல்லும் போதுதான் நீங்க திசையை சொல்லணும். ஓ, இந்த மாதிரி விஷயத்துக்கு அதை நம்ம கையாளக்கூடாது. நீங்க வந்து அவனை பத்தி சொல்லும் போது சொல்ல தேவையில்லை. சரி சரி சரி. பொதுவா நீங்க சொல்லும் போது இந்த திசையில இருந்து நீங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். குருஜி காணாம போன இதுக்கு சொல்லலாம். பாருங்க, இன்னொரு விஷயம், நம்ம வந்து குருவை வந்து ஒரு புக்ல என்ன போட்டிருக்காங்கன்னா வடகிழக்குக்கு குரு, வடகிழக்கு குருன்னு போட்டிருக்கு. வடக்கு வந்து புதன் போட்டிருக்கு. ஐயா வடக்கு புதன் அப்படி கூட எழுதிக்கங்க. வடக்கு புதன், வடகிழக்கு, வடகிழக்கு குரு, வடகிழக்கு குரு, புதன் வடக்குன்னு எழுதிக்கங்க. சரிங்க ஐயா, ஒரு உதாரண சாட் ஒண்ணு போட்டு சொல்லுங்க ஐயா. இப்ப ராசி கட்ட ஒரு இடம் வாங்கணும்னு சொல்றேன்.
ம். ஒரு சாட் போடு ஈஸ்வர், இத போடுறீங்க. போடு. இப்ப இவன் ஒரு பிளாட் வாங்கணும்னு சொல்றான், ஒரு இடம் வாங்கணும்னு சொல்றான், ஒரு பூமி வாங்கணும்ன்றான். ஐயா இதே மாதிரிதான் பெண் பார்க்க போறது கூட பெண் எந்த பக்கத்துல இருந்து கிடைப்பாங்கன்றத திசை வச்சு சொல்லலாங்க. சொல்லலாம். இப்ப போட்டாச்சு. உதயம் என்ன வந்திருக்கு? மீன உதயம். மீன உதயம். சரி, உதயத்தை நோக்கி வரும் கிரகம் எது? சூரியன் ஐயா. சரி, இப்ப இவன் இடம் வாங்கணும்னு சொல்றான், இடம் வாங்கணும்னு சொல்றான். அப்ப உதயத்தை நோக்கி வர்றது உதயாதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க. எத்தனாம் இடத்துல இருக்காரு? உச்சமாய் உட்கார்ந்து இருக்காருங்க 2ஆம் வீட்டுல. உச்சம் பெற்று 2ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காருங்க ஐயா. உதயாதிபதியா? உதயாதிபதி இல்லை, உதயாதிபதி நீச்சமா இருக்காருங்க 11ல. உதயாதிபதி நீசமா இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? இடம் வாங்குறதுக்கு தகுதி இல்லாதவன காட்டுது. ஆசை மட்டும் படுறான் 11ஆம் வீட்டுல போய் உட்காந்து. ஆசைப்படுறியா அப்படிங்கிறத காட்டுது. அப்ப உதயாதிபதியை பார்க்கணும். உதயத்தை நோக்கி வருது சூரியன். அது சூரியன் உச்சமா இருக்காரு, உதயத்தை நோக்கி வர்றாரு. உதயத்தை வந்து யார் கடந்துட்டா? செவ்வாய். செவ்வாய் கடந்துட்டாரு. செவ்வாய் தானே பூமிகாரையன். அப்ப 2ஆம் வீட்டின் அதிபதியா அவர் 12க்கு போயிட்டாரு. ஆரூடத்துல மாந்தி இருக்கு. ஆரூடத்துல மாந்தி இருக்கு. அதெல்லாம் பார்க்க வேணாம். ஆரூட எங்க இருக்குன்னு பாருங்க. 9. செவ்வாயோட வீட்லயே இருக்காரு 9ல. செவ்வாயோட வீட்டுல இருக்காரு. செவ்வாயோட வீட்டுல 9ல இருக்காரு. ரைட். தகுதியான கேள்விதான். கரெக்டா வீடு பத்தி கேட்டது. கேட்டதெல்லாம் கேள்வி எல்லாம் ரைட் தான். ஆனா அவனுக்கு தகுதி இல்லாத ஆளா இருக்கான் இல்லையா? ஆமாங்க. அப்ப வாங்குறதுக்கு தகுதி இல்ல. இப்ப ஒரு இடம் வாங்கணும்னு கேக்குறான், செவ்வாய் வேற போயிடுச்சு. ஆனா 4ஆம் வீட்டின் அதிபதி யாரு? புதனா? ஆமா, அவனே அவரும் அங்கதான். அப்ப ஏற்கனவே ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பான். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு இல்லையா? ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பான். ஆனா இப்ப வாங்க தகுதி இல்லைன்னு காட்டு. ஐயா கவிப்பு 8ல இருக்கனால ஏதோ ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்காரு. அப்படி இல்ல, இப்ப முடியல ஐயா. ஒரு செயல் நடந்தாத்தான் கவிப்புக்கு போகணும். இவன் தெரியாமலே இருக்கானே, அப்புறம் போறியா? ஆமா ஆமா. அவர் இப்ப போய் பின்விளைவு. ஓகே சரி. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டு அதிபதி வந்து உச்சம் பெற்று வரதோட கடனை வாங்கிட்டானா மாட்டிக்கின்னு அப்புறம் அசிங்க அவமானம் போடுவான். அதான் கவிப்புக்கு போகணும். கடை வாங்கி ஒரு வீடு இடம் வாங்கலாம் இருக்கேன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, மாட்டிக்கிறாத ராசா, மாட்டிக்கிறாத அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு வாங்கலாம் சூரியன் வர்றதுனால. அப்படி சொல்லாங்களா ஐயா? எப்படி? 6 மாத கிரகம் தான். 6 மாத கிரகம் தானே அது. ஒரு சூரியன் உச்சமாவே இருக்காரு. அவர் வந்து உச்சமா இருக்காரு. அதனால வந்து கடன் டபுளாத்தே ஆக வாய்ப்பு இருக்கு. உச்சமா இருந்தாலும் அது டபுள் மடங்கு ஒரு வருஷம் ஆக முடியாதுன்னு சொல்லிடணும். நம்ம உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகத்தினுடைய அந்த கால நிர்ணயத்தை கூட அது உச்சம் பெற்று வரும்போது டபுள் ஆகிக்கணும். ஆமா, உச்சம்னாலே அது டபுள் ஆயிரும். உச்சமானா டபுள் ஆயிரும். 6 மாசம்ன்றது 1.5 ஆயிரும். ஆச்சுன்னா டபுள் அப்படின்னு எடுக்கணும். அப்ப இவருக்கு இப்ப வாங்கக்கூடிய தகுதி இருக்கா? இல்லைங்க ஐயா, இல்லை. இப்ப நம்ம திசை எப்படி? இவருக்கு புதன் வேற பாதகாதிபதியா இருக்காரு. அதனால லேண்ட் வாங்குறதுக்கு பதிலா வீடு வாங்குற மாதிரி ஆகுமா ஐயா? அது இவருக்கு புதன பாதகாதிபதி 7ஆம் அதிபதியா இருக்கு. போய் உட்கார்ந்து இருக்காரியா? சரி. அதெல்லாம் தேவையில்லை. பாதகம்லாம் இப்ப பாக்காதியா.
10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவரே 4 வேற பூமியாரு 10ஆம் இடத்து உச்சியால் சிந்தனை பூமியை பத்தி தான் கேட்கிறான். 4ஆம் இடத்துல என்ன பாம்பு இருக்கு, குழப்பமான நிலையில இருக்கான் அப்படின்னு காட்டுறது. சரிங்க. இப்ப இவரு இப்போ 1.5 வருஷம் கழிச்சு வாங்கினார்னா அப்ப திசையை சொல்லலாங்களா? 1.5 வருஷம் கழிச்சு இந்த திசையில தான் வாங்குவீங்கன்னு நம்ம திசையை நிர்ணயிக்கலாமா இந்த கட்டத்தை வச்சு? பிள்ளையா பாருங்களா, அப்புறம் பிள்ளை பெத்தாத்தான் என் பேரு. ஒரு ஹோட்டல்ல வந்து உட்காந்துட்டு நான் தோசை 2 நாள் கழிச்சு வந்து சாப்பிடுறேன், என்ன தோசை சாப்பிடுறீங்கன்னு கடைக்காரங்க பணம் அன்னைக்கு வாடா பேசிக்கிறோம் இல்லையா? ஆமாங்கய்யா. அது மாதிரி இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உதயத்தை நோக்கி சூரியன் வருதுனால சூரியன் எந்த திசை? கேக்குங்கய்யா. அந்த ராசி எந்த திசை? உதய ராசி வடக்குங்கய்யா. வடக்குங்கய்யா. தெற்கு திசை அல்லது வடக்கு திசை போய் வாங்கலாம் இல்லையா? ஓ, 2 திசையும் எடுத்துக்கலாம். தெற்கு வடக்கு கிழக்கு, அது தெற்கு வடக்கு கிழக்கு சரியா வருது பாருங்க. தெற்கு திசையில பிளாட் வாங்கலாம், வீடு கட்டா கிழக்கு திசை பார்த்து வாட்ச்படி வைக்கலாம். அவ்வளவுதான். வடக்கு கிழக்கு தான் வருது. வடக்கு கிழக்கு தான் வருது. அங்க செவ்வாய் வந்து போயிடுச்சு, தெற்க போயிடுச்சு. அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு 4-5 பிளாட் பார்த்திருக்கேன் வாங்கணும்ட்டு, இது எந்த பிளாட் வாங்கணும்னு எந்த பிளாட்ல இருக்கு அது வந்து இந்த பிளாட் வாங்கலாம்னு சொல்லலாம்ல? அது எப்படி சொல்றது? உதயத்தை நோக்கி யார் வர்றாரோ அந்த திசை நீ நிக்கிறது வந்து இந்த பிளாட்டை வாங்கடான்னு சொல்லுங்க. சரி, ஓகே, சரிதானா? சரிங்க. ஓகே, ஏதாவது கேள்வி இருக்கா? குருஜி ஒரு கொஸ்டின் இருக்கு குருஜி. இப்போ கால நிர்ணயத்துல பரிகாரம் சொல்லும் போது உள்வட்ட கிரகம் தான் சொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ வக்ர கிரகம் இருந்தா அது எப்படி எடுத்துக்கலாம்? அஸ்தங்கம் வக்ர கிரகம் இருந்தா? வக்ர கிரகம்னா கொடூரமான தெய்வம் இருக்கும் இல்லையா? வக்ர தெய்வம்னா கொடூரமான தெய்வத்துக்கு போய் வாங்கணும். அத டைம் பீரியட் சொல்லணும்னா எப்படி? டைம் பீரியட் பேசுங்க மேடம். அதான் டைம் பீரியட் சொல்லணும்னா எப்படி குருஜி? டைமுக்கும் பரிகாரத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்களா? பரிகாரத்தோட நின்னுக்காங்க. பரிகாரம்னு சொல்லிட்டாலே அங்க டயத்தை வந்து பெருசா சொல்ல வேண்டியது இல்லை. போய் சாமியை கும்பிடா கிடைக்கும்னு சொல்லி அனுப்பிவிட்டுற வேண்டியதானே? ஐயா எனக்கு சொல்றேங்க ஐயா. இப்ப இவங்க வந்து 6ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று சூரியன் வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு போது இப்ப நம்ம கதிரை வச்சு இவருக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு சொன்னாங்களா ஐயா? எவ்வளவு கதிரை வச்சு இவருக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு சொன்னாங்களா? சொல்லாமே. கடனை பத்தி கேட்டானா கடனை பத்தி கேட்டா உதயத்தில் உள்ள கோள் எத்தனை? சனி இருக்காருங்க ஐயா உள்கட்டத்துல 4. உள்கட்டத்துல என்ன இருக்கு? சனி 4, ராசி அதிபதி 27, ராசி அதிபதி 8ங்களா? ராசி அதிபதி உதயத்தில் உள்ள கோள். உதயத்துல கோள் இல்லைங்க ஐயா, உதயத்தை நோக்கி சூரியன் தான் வருது. உதயத்துல கோள் இருக்கா? இல்லைங்க ஐயா, கடந்துருச்சு. உதயத்துல ராசியாதிபதி உதயத்தை யாராவது பாக்குறாங்களா? உதயத்தை இல்லைங்க ஐயா, எந்த கிரகமும் பார்க்கலைங்க ஐயா. எந்த கிரகம் பார்க்கல அப்படியா? இடத்துல அந்த ராசியினுடைய கதிர் மட்டும் எவ்வளவு? 27 கதிர். 27 ஐயா. 27 கதிர்னா என்ன சொல்லலாம்? 27 சனி வந்து உள்ள இருக்கா? சனி கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு 31 வருதுங்க ஐயா. 31 வருதுன்னா 4 லட்சம் ரூபாய் இருக்கலாம், 31,000 இருக்கலாம்.
31,000 இருக்கலாம், 3 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கலாம். 3,40,000 3 லட்சம் ரூபாய் இருக்கலாம். ஓகே ஓகே. அது அப்படியே நம்ம அந்த இலக்கத்தை அதிகப்படுத்திக்கணும். 3 லட்சம் 30 லட்சம் அப்படி கூட கொண்டு போகலாம். இப்ப நம்ம ஆண்டத்தினுடைய இது மட்டும் அதெல்லாம் இருக்கு தேவையில்ல. இது உதயத்துல ஒண்ணா கணக்கு பண்ணணும். உதயத்தை பார்க்கணும், உதயத்தை பார்க்கிற கிரகத்தை பார்க்கணும். உதயத்தை பார்க்கிற கிரகம் உதயத்தில் உள்ள கிரகத்தினுடைய கதிர் எடுத்து சொல்லணும். இப்ப ஜாமக்கோல்ல கிரகத்தையும் கணக்கு எடுக்கணுங்களா ஐயா? உதயத்துல இருந்தா உச்சமா இருக்கா, ஆட்சியா இருக்கா, நீசமா இருக்கான்னு பார்த்து சொல்லணும். இல்ல அந்த கதிரையும் எடுத்துக்கணுமா கணக்குன்ற? ஜாமக்கோல் கதிரையும் எடுத்துக்கணுமா? ஜாமக்கோல் கதிர் எல்லாம் வேணாம். வேணாம். அதாவது கோச்சா கிரகத்தினுடைய கதிரை மட்டும்தான் பார்க்கிற கிரகம், இருக்கிற கிரகம். ஜாமக்கோல் கதிர் உள்ள இருந்தா கூட எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. உதயத்துல இருந்தா எடுத்துக்கோங்க. வெளிக்கட்டங்கள்ல வேற இடத்துல இருந்து ஜாமக்கோல் கிரகம் பார்த்தா எடுத்துக்க தேவையில்ல. அது தேவையில்லை. ஓகே ஓகேங்க. கிரகங்களுக்கு வந்து பார்வை இல்ல. ஓகே ஓகே ஓகே. சரி, ஓகே. எப்படி இருந்தது இன்னைக்கு வகுப்பு? சிறப்பா இருந்தது. பொதுவான விஷயமா பேசியிருக்கோம் அப்படியா? ஆமா, நிறைய பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பிராக்டிக்கலா ஓடிடுச்சு. அதனால இது அப்படியே யூடியூப்ல விட்டுருவோம்.